வாகனம் ஆளுநர் மாளிகை நெருங்கிவிட்டது. இதுதான் தற்போதைய அண்மை தகவலாக இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை சந்திக்க இருக்கின்றார். கிட்டத்தட்ட ஆளுநர் மாளிகை நெருங்கி இருக்கின்றது. விஜயனுடைய வாகனம் 6:30 மணி என்ற நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது. 6:30 மணி ஆகும் நிலையில் விஜயுடைய வாகனம் ஆளுநர் மாளிகை நெருங்கி இருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் ஆளுநரை சந்திக்கிறார் விஜய். 4வது முறையாக இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் முதல் சந்திப்பின் போது காங்கிரசுடைய ஆதரவுடன் அவர் சென்றார். 2வது சந்திப்பின் போது ஆளுநர் மாளிகை அழைப்படுத்ததன் பேரில் விளக்கம் கொடுப்பதற்காக சென்றார். 3வது சந்திப்பின் போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவுடன் சென்றார். 4வது சந்திப்பின் போது விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் ஆதரவுடன் செல்கின்றார். இப்படி ஒவ்வொரு முறையும் செல்லும் போதெல்லாம் ஒரு கட்சியை கூடுதலாக ஆதரவுடன் தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார். இருந்தால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டு வந்தது. ஆனால் இந்த சந்திப்பின் போது அதற்கான சிக்கல் தீர்ந்துவிட்டது. நேற்றைய சந்திப்பு வரை அவருக்கு 118 என்ற எண் கிடைக்காத நிலைதான் இருந்தது. அதைத் தொடர்ந்து இன்றைய சந்திப்பின் போது 118 என்பதையும் தாண்டி 120 என்ற எண்ணிக்கையோடு விஜய் ஆளுநரை சந்திக்க சென்றிருக்கிறார். இதனால் இன்றைய நாள் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. ஏற்கனவே அவர் சற்று இதற்கு முன்னதாக மீண்டும் அவர் ஆளுநரை சந்திக்க சென்ற போது திடீரென்று அடையாறில் சென்ற போது அங்கு விஜயுடைய வாகனம் யூட்டன் எடுத்தது. ஆளுநருடான சந்திப்பு ரத்து என்ற தகவல் வெளியானது. அதற்கு தமிழக வெற்றி கழகம் தரப்பிலும் அதற்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் தெரிவித்தார்கள். மதியத்திலிருந்தே ஆளுநரை சந்திப்பதற்காக தாவேக தரப்பில் நேரம் கேட்கப்பட்டு வந்த நிலையில் அதற்கான நேரம் ஒதுக்கப்படாத காரணத்தால் சந்திப்பு நடைபெறவில்லை என்று கூறி விஜயுடைய வாகனம் அடையாறு சென்ற போது அங்கிருந்து திரும்பி யூட்டன் எடுத்து வீட்டுக்கு மீண்டும் சென்றது. இந்த நிலையில் தான் அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் விசிகாவுடைய ஆதரவு இந்திய யூனியன் முஸ்லிமுக்கு ஆதரவு என இருந்தது. இதன் காரணமாக கேரளத்தில் இருந்த ஆளுநருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டது. ரத்து செய்யப்பட்ட பயணம் அதன் காரணமாக விஜயுடைய சந்திப்புக்கான நேரம் ஒதுக்கப்பட்டது. 6:30 மணி என்று நேரம் ஒதுக்கப்பட்டது. இன்னும் சில நிமிடங்களில் விஜயுடைய வாகனம் ஆளுநர் மாளிகை உள்ளே செல்ல இருக்கின்றது. ஆளுநர் மாளிகை அருகே போலீசார் எல்லாம் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று விஜயனுடைய அலுவலகம் இல்லம் முன்பும் தாவேக தொண்டர்களும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை நிச்சயமாக விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்ற நம்பிக்கையில் ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அரசியல் நகர்வு என்பது ஒவ்வொரு தீவிரமாக நடைபெற்று வருகிற நிலையில் 120 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் ஆளுநரை சந்திக்கின்றார் விஜய். இதனால் இந்த முறை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதில் எந்தவித மாற்று கருத்தும் சந்தேகம் இருக்காது என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விஜயனுடைய சந்திப்புக்காக தான் அவர் கேரள பயணம் கூட ரத்தாகி இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. விஜய்க்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தால் விஜய் குறிப்பிடுகின்ற ஒரு நேரம், அதாவது நாளையா அல்லது திங்கட்கிழமையா என்பதும் அதிகாரப்பூர்வமாக இதற்கு பின்னர் வெளியாகும். அதிகபட்சமாக ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பில்லை, திங்கட்கிழமைதான் வாய்ப்பு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கட்கிழமை என்று விஜய் பதவியேற்க நிகழ்வு நடைபெறலாம் அல்லது அடுத்த வாரத்தில் ஒரு நாள் பதவியேற்புக்கான நிகழ்வு நடைபெறலாம். அது அதிகாரப்பூர்வமாக தாவேக தரப்பிலிருந்து அறிவிப்பார்கள். அதற்கு பிறகு அதற்கான நிகழ்ச்சி நிரல் ஏற்பாடுகளாம் செய்யப்படும். மீண்டும் நேற்றைய தினமே அவர் ஆளுநரை சந்திக்கும் போது 3வது முறையாக சந்திக்கும் போதே நேரு உள்விளையாட்டு அரங்கெல்லாம் மீண்டும் தயார்படுத்தக்கூடிய பணிகள்லாம் அதை தயார் செய்யக்கூடிய பணிகள்லாம் மீண்டும் தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று காலை ஏற்பட்ட அந்த அரசியல் சிக்கல் காரணமாக விஜய்க்கு ஏற்பட்ட சிக்கல் காரணமாக மீண்டும் அந்த பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது 4வது முறையாக பெரும்பான்மை எண்ணிக்கையை அதற்கான ஆதரவு கடிதத்துடன் விஜய் சென்று கொண்டிருப்பதால் பதவியேற்புக்கான நிகழ்ச்சிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதனால் மீண்டும் நேரு உள்விளையாட்டு அரங்கை தயார் செய்யக்கூடிய பணிகளால் மீண்டும் வேகம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆளுநரை சந்தித்து விட்ட பிறகு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியான பிறகுதான் நடந்தது என்ன, பேசப்பட்டது என்ன, ஆளுநர் என்ன முடிவெடுத்திருக்கிறார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு தெரிய வரும். 2 வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஒன்று 120 என்ற எண்ணிக்கை பெற்றக்கூடிய காரணத்தால் அவர் விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் என்று பார்க்கப்படுகிறது. மற்றொன்று ஏற்கனவே டிடிவி தினகரன் முன்வைத்த குற்றச்சாட்டு, மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது அதில் ஏதேனும் சிக்கல் ஏற்படுமா, அதை வைத்து பதவியேற்பு நிகழ்வு தாமதமாகுமா என்றும் பார்க்கப்படுகிறது. இப்படியாக 2 வாய்ப்புகள் உள்ளது. அது நடக்க போகின்றது என்பதையும் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆளுநர் மாளிகைக்குள் விஜயனுடைய வாகனம் செல்ல இருக்கின்றது. அப்போது ஆளுநரை சந்தித்து விட்ட பிறகு அங்கு பேசப்பட்டது என்ன, ஆளுநருடைய முடிவு என்ன என்பதையும் நாம் அதிகாரப்பூர்வ தகவல் வரும் வரை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்நிலையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 4ஆம் தேதி என்று தேர்தல் முடிவு வெளியானது. அதைத் தொடர்ந்து முதற்கட்டமாக மின்னஞ்சல் மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டது ஆளுநர் மாளிகைக்கு தாவேக தரப்பிலிருந்து.
அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆளுநர் மாளிகை ஆளுநர் சந்திப்பதற்காக விஜய் சென்று கொண்டிருக்கிறார். விஜயுடைய வாகனம் ஆளுநர் மாளிகை உள்ளே வந்துவிட்டது. ஆளுநர் மாளிகை வந்தடைந்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். ஆளுநர் மாளிகை அவருடைய வாகனம் வந்துவிட்டது. இன்னும் 10 நிமிடங்களுக்கு முன்பாக புறப்பட்ட விஜயின் வாகனம் தற்போது ஆளுநர் மாளிகை வந்தடைந்து விட்டது. விஜயுடைய வாகனம் 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்துடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய வாகனம் ஆளுநர் மாளிகை வந்தடைந்து விட்டது. ஆளுநர் மாளிகை உள்ளே அவருடைய வாகனம் செல்லக்கூடிய இந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை அவர் சந்திக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தை அவர் வழங்க இருக்கின்றார். இதையடுத்து நடக்கக்கூடிய அரசியல் நகர்வு என்னவாக இருக்கும் என்ற பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில்தான் பட்டினப்பாக்கத்திலிருந்து புறப்பட்ட விஜயின் வாகனம் ஆளுநர் மாளிகை உள்ளே வந்தடைந்து விட்டது. விஜயுடைய வாகனம் ஆளுநர் மாளிகை உள்ளே வந்தடைந்து விட்டது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு உள்ளே பேசப்பட்டது. ஆளுநருடைய முடிவு என்ன என்பதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இதே போன்றுதான் நேற்று தினத்தில் கூட அவர் ஆளுநரை சந்திக்கும் போது 3வது முறையான சந்திப்பின் போது கூட கிட்டத்தட்ட அவர் 118 என்ற எண்ணிக்கை எட்டிவிட்டார் என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். இன்றைய தினம் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்றெல்லாம் நேற்றைய தினம் தகவல் செய்திகள் எல்லாம் வெளியானது. ஆனால் மாறாக திடீரென்று ஏற்பட்ட அரசியல் குழப்பம் காரணமாக சிக்கல் காரணமாக அந்த நிகழ்வு மாற்றம் ஏற்பட்டது. இந்நிலையில் ஆனால் தற்போது 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதால் எந்தவித சிக்கலும் இல்லாமல் விஜய் ஆட்சி அமைப்பார் பதவியேற்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 10-15 நிமிடங்களுக்கு முன்பாக வீட்டிலிருந்து புறப்பட்ட விஜயின் வாகனம் ஆளுநர் மாளிகை உள்ளே வந்தடைந்து விட்டது. ஆளுநரை விஜய் சந்திக்க சென்று கொண்டிருக்கக்கூடிய அவருடைய வாகனம் உள்ளே வந்து விட்டது. இன்னும் சில நிமிடங்களில் அந்த சந்திப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.